ஹாய், ஹலோ, வணக்கம். இது சும்மா பேசி தான் பார்ப்போமே. நான் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, எங்கே நிம்மதி? எங்கே நிம்மதி? அங்கே எனக்கோரிடம் வேண்டும். அங்கே எனக்கோரிடம் வேண்டும். அட ஆமாப்பா, இந்த நிம்மதி எங்க தான் இருக்கு? யாராவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்களேன். எனக்கு அவசரமா தேவைப்படுது. ரொம்ப நாளா தேடுறேன். ரொம்ப வருஷமா தேடுறேன். இப்போ வரைக்கும் அந்த நிம்மதி எங்க இருக்கு? எங்க கிடைக்கும்? அப்படின்னு சொல்லி என்னால கண்டுபிடிக்கவே முடியல. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ, ஆ. எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது சொல்றதுக்காக தான் வந்தேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்ல. அவர்கிட்ட இல்லாத சொத்துக்களே கிடையாது. ஆனா நிம்மதி மட்டும் இல்லையாம் அவருக்கு. ஒரு நாள் அவர் என்ன செய்றாரு, தன்னோட சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு ஒரு துறவிய தேடி போறாங்க. ஸோ அவர்கிட்ட போனா ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன செலவானாலும் பரவால்ல, எனக்கு நிம்மதி மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் போறாரு. அந்த துறவிய மீட் பண்றாங்க. "சுவாமி, எனக்கு வந்து வாழ்க்கையில நிம்மதியே கிடையாது. அது எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "உங்ககிட்ட இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் குடுங்க. அதுக்கு ஈக்குவலா எவ்வளோ செலவானாலும் பரவால்ல. இந்த சொத்தெல்லாம் வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு நிம்மதிய மட்டும் குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். உடனே அந்த துறவி என்ன செய்றாங்க, "சரி, சரி, நான் உனக்கு நிம்மதிய குடுக்குறேன். அதுக்கு பதிலுக்கு நீ என்ன பண்ணு, இப்போ குடுக்குறேன்னு சொன்னல்ல, அந்த சொத்து பத்திரத்தெல்லாம் குடு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த செல்வந்தரும் குடுக்குறாங்க. குடுத்த வேகத்துக்கு அந்த துறவி என்ன செய்றாரு, அத வாங்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த துறவிகிட்ட ஏமாந்த அந்த செல்வந்தர் என்ன பண்றாரு, "அட கடவுளே! இது என்னடா சோதனை! காலுக்கு செருப்பு இல்லன்னு ஒப்பாரி வைக்க போனா, அங்க அவனுக்கு காலே இல்லையாம்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. "அடடா! இவன் போலி துறவியா இருப்பானோ" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அந்த துறவிய துரத்திட்டு ஓடுறாங்களாம். ஸோ அவரும் ஓடுறாங்க, இவங்களும் ஓடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த துறவி நின்னுடுறாங்க. பின்னாடி ஓடி வந்த அந்த செல்வந்தர் என்ன பண்றாங்க, அந்த துறவிகிட்ட இருந்து தன்னோட சொத்து பத்திரத்தெல்லாம் புடுங்கிட்டு, "அப்பாடா! இப்பதான்டா எனக்கு நிம்மதி. என் சொத்து என்கிட்டயே வந்துருச்சு" அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விடுறாங்களாம். இப்போ அந்த துறவி கேட்குறாங்க, "ஃபர்ஸ்ட்டு நீ என்ன சொன்ன? எனக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஓகேவா? ஆனா இப்போ நிம்மதி வந்துருச்சுன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த நிம்மதி எங்க போச்சு? இப்போ எங்கேருந்து வந்தது?" அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர்கிட்ட அந்த துறவி கேட்குறாங்க. அதுக்கு அந்த செல்வந்தர் தலை குனிஞ்சு நிற்கிறாங்களாம். "நிம்மதி வெளியில இல்ல, அது உங்ககிட்டயே தான் இருக்கு. இது தெரியாம நீங்க என்ன பண்றீங்க? என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்களாம். ஸோ நம்மளும் இப்படி தான் இருக்கோம். எல்லாமே நம்மகிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த நிம்மதி கூட நமக்குள்ளயே தான் இருக்கு. நம்மகிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது தெரியாம நான் இவ்வளோ நாள் வெளியில தேடிட்டு இருந்திருக்கேன் நிம்மதி. சரி, சரி. உங்களுக்கும் நிம்மதி வேணா, உங்களுக்குள்ளயே தேடி பாருங்க. சரி, நானும் போயிட்டு எனக்குள்ள இருக்கான்னு தேடி பார்க்குறேன். வரட்டுமா? டாடா, பாய் பாய்.